ஸ்மால் டாக். நிறையா பேர் வந்து ஒரு ஸ்மால் டாக் பண்ணோன்னா ரொம்ப யோசித்து கஷ்டப்பட்டு என்ன பேச தெரியாமல் 2 கேள்வி கேட்டு ஓகே ஓவர் அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் ஏன் ஸ்மால் டாக் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஸ்மால் டாக்ஸ்லாம் வந்து செம்ம ஈஸியாக வரும். சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே என்னால் வந்து பெருசாக லாங்காக பேச முடியும், ஆனால் இந்த ஸ்மால் டாக் கஷ்டமாக இருக்கேன்னு. ஸோ ஏன் ஸ்மால் டாக் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. Capshine oda English kathukradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. ஓகே, ஸோ ஸ்மால் டாக் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பீப்புளோட அந்த கனெக்ஷன் வந்து வெறும்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்மால் டாக் பண்ணி ஒரு பாண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வெளியில் போகிறேன், ஒரு குரூப் ஆஃப் நியூ பீப்புள் நான் மீட் பண்ணுறேன். மேபி அது வந்து ஒரு பாண்டிங் எக்ஸசைஸாக இருக்கலாம், ஆர் ஐம் ஜஸ்ட் கோயிங் அவுட், நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சின்ன அந்த ஸ்மால் டாக் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்மால் டாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரேக் டவுன் த வால்ஸ். அப்படின்னா என்ன? காம்ப்ளிமெண்ட் தெம் அட் த பிகினிங் ஆஃப் த கான்வர்சேஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா எப்படி? ரொம்ப ஜெனரிக் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து உங்களோட ஷூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர் மேபி அவங்க ஏதாவது பேக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஹேர் கட் நல்லா இருக்குது, எனிதிங், ஆர் உங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மேபி அவங்க வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வீடு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த பெயிண்டிங் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்களே அது அவ்வளோ நல்லா இருந்தது, நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஒருத்தருக்கு வந்து they'll feel good about it இல்லையா? காம்ப்ளிமெண்ட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் their work, energy or an appropriate physical attribute as a compliment. இந்த டாபிக் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பண்ணுற ஒர்க் என்னென்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு அந்த ஒர்க்கில் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் சே, ஓ காட், ஐ விஷ் ஐ ஆல்சோ ஹேட் அ ஜாப் லைக் யோர்ஸ், ஆர் எனக்கு வந்து உங்கள் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர் ஒருத்தங்களோட எனர்ஜி வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு வைப் கொடுக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம், எனக்கு உங்கள் எனர்ஜி அவ்வளோ பிடிச்சிருந்தது, நீங்கள் பேசுகிறதையும் நீங்கள் பழகிறதையும் பார்த்து எனக்கும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மேபி இவங்க வந்து ஒரு மேபி ஷீ இஸ் இன்டு அனிமல் ரெஸ்கியூ அண்ட் அவங்க வந்து நிறையா வந்து இந்த ஸ்ட்ரீட்டீஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்கப்பா, நீங்கள் பண்ண விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க ஒர்க் மேலே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம், ஆர் மேபி ஷீ இஸ் அ ஹியூஜ் டான்சர் ஆர் ஷீ இஸ் வெரி அக்கம்ப்ளிஷ்ட், அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு உங்களோட ஒர்க் மேலே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு. ஸோ ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். Or I wish I could be doing a job just like yours. இப்போது ஒருத்தவங்க வராங்க, இப்போது யாராவது என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோடய ஜாப் வந்து ட்ராவலிங் ஜாப், நான் வந்து ஊருக்கா ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ரெசார்ட்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி நான் ரெவ்யூ எழுதணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து என்னோடய ஜாப் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க ஜாபை நான் எடுத்துப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா you can tell them I wish I had a job like yours, but if you really mean it. Okay, so I hope I could be as amazing as you at my work. So maybe அவங்க பண்ணுற அந்த ஒர்க்கில் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. மேபி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க இந்த ஒர்க்கு, எனக்கும் வந்து அவ்வளோ நல்லா பண்ணணும்னு தோணுது, ஆர் பண்ணணும்னு எனக்கு வந்து ஃபீலிங் வருது அப்படின்னு யூ கேன் கிவ் them a compliment. பட் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போது எப்பயுமே ஆனஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைனா வந்து அது போய் அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் அபிஷேகம் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜினா என்ன? நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்ல போது ஒரு சந்தோஷமாக சொல்லுவோம், ஆர் ஒரு எந்தூசியாசமோடு சொல்லுவோம், ஆர் சொல்ல போது வந்து அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு த்ரில் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட எனர்ஜி வந்து அப்படியே வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆன் ஆகிடும். புரியுது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஐ லவ் பீயிங் அரவுண்ட் பீப்புள் லைக் யூ. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக டைப்பாக இருக்கீங்க, உங்களோட இருந்தால் எனக்கு சிரிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு காமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நானும் ரொம்ப ஜாலியாகிறேன், எனக்கு உங்களை மாதிரி நிறைய பேரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் அது வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ லவ் பீயிங் லைக் ஐ லவ் பீயிங் அரவுண்ட் பீப்புள் லைக் யூன்னு சொல்லும் போது எனக்கு உங்களை மாதிரியே வந்து இருக்கிற பீப்புளோட எனக்கு இருக்கணும் அப்படின்னு தோணும் போது இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். இட் கம்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து தெரிஞ்ச ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒரு 3 வருஷமாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷஸ் அப்படின்னா நீங்கள் வந்தாலே வந்து ரூம் ஃபுல்லாக வந்து எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து சில பேரை பார்த்தா நம்மளுக்கு தோணும். அதாவது அவங்க வந்து ஒன்று ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப எந்தூசியாசமாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கும் வந்து சரி வா நம்மளும் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட அந்த சந்தோஷம் ஆர் உங்களோட அந்த ஸ்மைல் ஆர் உங்களோட அந்த எந்தூசியாசம் சுறுசுறுப்பு எல்லாம் வந்து அப்படியே எல்லார்கிட்டையும் ஒட்டி நாங்களும் வந்து சுறுசுறுப்பாகிடுறோம், சந்தோஷமாயிடுறோம் சொல்கிறது யுவர் இன்ஃபெக்ஷஸ் ஸ்மைல் ஆர் யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. Being around you brightens my darkest days. That is so sweet இல்லையா? லைக் நான் எந்த துக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோட பேசினா எனக்கு வந்து என்னோட டார்க்கஸ்ட் டேஸ், அதாவது நான் எந்த மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப லோ மைண்ட் செட்டில் இருந்தாலும் நான் உடனே ஹாப்பி ஆகிடுவேன், அப்படியே எல்லாமே வந்து பிரைட்டாக வெளிச்சமாக ஆகிடுது அப்படின்னு சொல்ல போது நீங்கள் ரியலாகவே மீன் பண்ணி இந்த விஷயத்த சொல்வீங்க. ஸோ ஒருத்தரோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். they'll also feel good. உங்களுக்கும் வந்து you will also feel very good that because நீங்கள் அது சொல்கிறதுல you will be making their day also. Okay, so next வந்து genuine and platonic comments. genuine என்ன? ரொம்ப சீரியஸாக நம்ம மீன் பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம வந்து ஹார்ட் ஃபெல்ட், அதாவது நம்ம ஹார்ட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஜென்யூன். பிளட்டானிக் கமெண்ட்ஸ்னா என்ன? பிளட்டானிக்னா ஃப்ரெண்ட்லி கமெண்ட்ஸ், நத்திங் க்ரீப்பி, ஒரு மாதிரி வந்து ஃப்ளர்ட்டி, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பிளட்டானிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். திஸ் ஹேர் கட் சூட்ஸ் யூ. இது வந்து எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங், வெதர் மேன் உமன் யாராக இருந்தாலுமே உங்கள் ஹேர் கட் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான், அவங்களுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் சச் அ ஹாப்பி திங் டு சே டு சம்படி இல்லையா? யூ ட்ரெஸ் ஸோ எலிகென்ட்லி அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக சிம்பிளாக ரொம்ப வந்து கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட். யூ ஹாவ் பியூட்டிஃபுல் ஐஸ். ஓகே, இது வந்து நீங்கள் ரியலாகவே மீன் பண்ணிங்கன்னா சொல்லலாம். பட் யாருன்னு தெரியாதவங்க கிட்டே இது சொன்னீங்கன்னா நீங்கள் க்ரீப்பி ஆகிடுவீங்க. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட, கொஞ்சம் பழகினவங்க கிட்ட மேபி யூ கேன் யூஸ் த லாஸ்ட் ஒன். த ரெஸ்ட் ஆஃப் இட் கேன் பி வெரி நார்மல், கேன் பி வெரி சிம்பிள். யூ கேன் ஜஸ்ட் டெல் சம்படி, ஹே யூ லுக் ரியலி குட், உங்கள் ஹேர் கட் ரொம்ப நல்லா இருக்குது, ஐ லவ் யுவர் ஷூஸ், ஓ மை காட் இதே குர்த்தா வந்து நான் வந்து இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கேருந்து வாங்கினீங்க? இட் கிரியேட்ஸ் அ கான்வர்சேஷன். ஓகே, இப்போது ஒரு ஸ்மால் டாக் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் ஃபார் Capshine's 30-day ஃப்ரீ ட்ரையல். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் ஒரு ஒரு எந்தூசியாசம் கலந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக capshine.com இல்லை Capshine ஆப் போங்க, ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், 30-day ஃப்ரீ ட்ரையல் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அவங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, லைவ் கிளாஸஸ்லேருந்து, டெய்லி மைக்ரோ லெசன்ஸ்லேருந்து நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்காகவே வந்து உங்கள் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். யூ வில் பி அமேசிங்லி ஹாப்பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ட்ரான்சிஷன் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் டு அ கான்வர்சேஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் நடந்தாச்சு, நம்ம அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பட் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனில் கூட கொண்டு வரலாம். அதுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் வே ஆஃப் ஸ்டார்டிங் அ கான்வர்சேஷன். ஓகே, ஸோ கெட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ் குவிக்லி அண்ட் கெட் இன் டு த கான்வர்சேஷன். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு, இப்போது விஷயத்துக்கு போகலாமா? ட்ரான்சிஷன் இன்டு அ டிஃப்ரெண்ட் டாபிக் குவிக்லி. அந்த காம்ப்ளிமெண்ட்லேயே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், டாபிக் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆர் யூ கேன் ஈவன் சே திஸ் ரிமைண்ட்ஸ் மீ டேஷ் டேஷ் டேஷ்
as a way of relating to two topics. நீங்கள் மேபி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஹே எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கேருந்து வாங்கினீங்க? அவங்க சொல்கிறாங்க, ஓ நான் வந்து டெல்லிக்கு போனேன், நான் டெல்லிக்கு போன போது ஒரு ஷாப்பிங் ஸ்ப்ரீ போனேன், அப்போ வந்து இந்த ஷர்ட் நான் பார்த்தேன், அந்த ஷர்ட் வாங்கிட்டேன். ஓ டெல்லியா, ஓ மை காட் தட்ஸ் அமேசிங், எங்களோட அப்பா வந்து டெல்லியில் தான் வந்து படித்தார். அப்படியே ஒரு கான்வர்சேஷன், எங்கே, எப்போ அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இட் பிகம்ஸ் அ கான்வர்சேஷன். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. அவ்வளோதான், இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். Person 1, this haircut really suits you, reminds me of this actress in Friends. நீங்கள் Friends series பார்த்துருக்கீங்களா? பார்க்கலனா maybe you'll be able to understand what this is about. Okay, so this haircut really suits you, reminds me of this actress in Friends. Second person is saying, oh thanks, are you talking about Jennifer Aniston? So Rachel basically from Friends, right? Yeah, so are you talking about Jennifer Aniston? Oh my god, that made me blush. So you've seen Friends? Of course, I absolutely love the series. Who's your favorite actor among them? ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்தது, உங்கள் ஹேர் கட் பற்றி பேசி அது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸில் கனெக்ட் ஆகி, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். வாட் இஃப் திஸ் பர்சன் வாஸ் டு சே, இல்லை ஐ டோன்ட் வாட்ச், அப்போ அங்கேயே வந்து நம்மளுக்கு டாபிக் முடிஞ்சிடும். ஆர் பேசிக்லி தே மைட் ஹவ் ஜஸ்ட் சீன், சும்மா டிவியில் வந்து பார்த்துருப்பாங்க, இல்லை மீம்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் ஏதோ பார்த்துருப்பாங்க, மேபி அவ்வளோதான். மேபி அங்கேருந்து கூட இன்னொரு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ வேறு இப்படிலாம் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம். ஃபைண்ட் டாபிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு டாபிக் வந்து மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது எனக்கும் இது பிடிக்கும் உங்களுக்கும் இது பிடிக்கும், ஆர் எனக்கும் இது பிடிக்காது உங்களுக்கும் இது பிடிக்காதுன்னு இருக்கிற அந்த டாபிக்ஸில் தான் வந்து நம்மளால் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா அப்போ நம்மளுக்கும் அந்த விஷயத்தில் நாலேஜ் இருக்கும். நாலேஜே இல்லாத ஒரு விஷயத்தில், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் how can we have a conversation? So find topics of mutual interest. First வந்து refer to anything that interests you. See if your partner is interested in it too. Partner is basically who you're talking to. So ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், இஃப் எஸ், கண்டினியூ த கான்வர்சேஷன். த கான்வர்சேஷன் ரெஸ்யூம்ஸ் ஃப்ரம் தேர். இஃப் நோ, யூஸ் a different topic. Simple. Okay, so next வந்து get them excited about answering you. Okay, so instead of only asking where do you live, usually வந்து இதை நம்ம கேட்போம் இல்லையா, where do you live, what do you do, அவ்வளோதான் கேட்போம். அதோட ஓகே இங்கே இருக்கீங்களா, ஃபைன். பட் instead of asking them where do you live, what if you ask them why did you choose to live there? ஓ நீங்கள் சென்னையில் இருந்தீங்களா, எதுக்காக சென்னை சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்குமே, ஆர் ஏன் சென்னை அப்படின்னு கேட்க போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை தோணும். ஸோ அங்கேருந்து another conversation can start. Ask questions that unlock the fantasy land in their minds. ஸோ அவ்வளோதான், அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம ஏன் வந்து சென்னை, ஆமாம் நம்ம ஏன் அப்படின்னு அவங்களுக்கே திடீர்னு தோணும். ஏன்னா இது வந்து ரெகுலராக கேட்குற ஒரு கேள்வி இல்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க போது ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன் கூட ஆகலாம். we'll never know. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அ கனெக்ஷன் ஈவன் வைல் லிசனிங். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எப்பயுமே ஒருத்தர்கிட்ட பேச போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அந்த விஷயத்தையும் நம்ம கேட்கணும். அது கேட்க போது தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு கான்வர்சேஷனலிஸ்ட், நீங்கள் வந்து குட் கான்வர்சேஷனலிஸ்ட் ஆகணும்னாலும், ஆர் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுனாலும், ஒரு குரூப் டிஸ்கஷன் இருந்தாலும், எல்லா இடத்துலையுமே லிசனிங் இஸ் த கீ. நீங்கள் லிசன் பண்ணலைன்னா உங்களால் வந்து ஒரு கான்வர்சேஷனை ஹோல்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தர் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பேசுகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு கான்வர்சேஷன் டெவலப் ஆகலாம். அவங்க வந்து சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க கேட்பாங்க. சிம்பிள். ஓகே, ஸோ கிவ் அன் அப்ராப்ரியேட் ரியாக்ஷன் டு தேர் ஸ்பீச் டு மேக் த பர்சன் ஃபீல் ஹர்ட். ஸோ இப்போ ஒருத்தவங்க பேசுகிற போது, அவங்க பேசும்போது நான் வாட்டுக்கு ஃபோனோ வெளியிலையோ எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்க பேச மாட்டாங்க, எழுது போயிடுவாங்க. ஸோ அவங்க பேசும்போது அவங்க கேட்குறத நீங்கள் ஒழுங்காக அவங்கள பார்த்து ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணி கேளுங்க, ரிப்ளை பண்ணுங்க. கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சேம் திங். ஆமாம், இல்லை, ஓகே, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. செகண்ட், யூஸ் சம் வேர்ட்ஸ் இன் யுவர் ஸ்பீச் ஃப்ரம் த ஸ்பீக்கர் ஸ்பீச். மேபி அவங்க சொல்கிற சில விஷயத்த வந்து நீங்களும் வந்து ஹே ஆமாம் நீ அது சொன்னலை, இந்த ஃப்ரேஸ் சொன்னல, ஒரு இது சொன்னலை அப்படின்னு அவங்க சொல்கிறது நீங்களும் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை capshine ஆப் போயிட்டு 30 day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷை சூப்பராக பேசுங்க. Thank you.